புகழியற்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிவழி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சிவ ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கர்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. ஆரிடத்தில் வந்தும் அடியேன் உளத்திருந்தும் ஓரிடத்திலும் உற்பவித்து முல்லபடி பாரிடத்தில் நாயேன் உளமகிழ நன்றா உணர்த்திடுவாய் தாயே நீ சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து அருள் பத்து என்ற அந்த நிகழ்வினை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த பாடல் என்பது 9வது பாடல். அருள் பத்துல நம்ம சிந்திக்கலாம். 9வது பாடல். இந்த 9வது பாடல், இந்த அருள் பத்து நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அருள் பத்து நமக்கு மாயா காரியங்களிலிருந்து நம்ம நீக்குகின்றது. அதாவது சுத்த மகா மாய சுத்தி அப்படின்னு சொல்லுகின்ற அந்த நிலைப்பாடுகளை தருவதுதான் இந்த அருள் பத்து. அருள் பத்து நமக்கு தருகின்ற பெரும் செய்தி அப்படின்னு நினைக்கிறேன். ஆக இதுல 9வது பாட்டுக்கிட்ட வந்துட்டோம். மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்கு வாழரவம் அப்படின்ற வார்த்தையிலதான் பார்த்த போன அமர்வுல இந்த பாடல் பாடலாம்னு நினைக்கிறேன். அடியவர்கள் ஜானகி அம்மா நீங்க பாடலாம் 9வது பாடல். சிவாய பாடுறங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனை புனிதா பொங்கு வளரவும் கங்கை நீ தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான் மறை சேர்த்திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனை அடியே நாதரி தழைத்தாள் அதெந்துவே என்று அருளாயே அருளனை அடியேன் ஆதரி தழைத்தாள் அதெந்துவே என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவ 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 சிவ. வாய்ப்பு இருக்குதுன்னா வேற ஏதாவது அடியார்கள் பாடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்களா? புஷ்பம்மா பாடுங்க. திருச்சிற்றம்பலம். மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மயம் கெடுத்த பொருளனை புனிதா பொங்கு வளரவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான் மறை சேர்த்திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனை அடியேன் ஆதரி தழைத்தாள் அதந்திவே என்றருளாயே அருளனை அடியேன் ஆதரி தழைத்தாள் அதந்திவே என்றருளாயே. திருச்சிற்றம்பலம். இன்னும் ஒரே ஒரு அடியா இருக்கு. வாய்ப்பு அள்ளி அம்மா பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த
பொருளனே புனிதா பொங்குவாள் அரவம் கங்கை தங்கு செஞ்சடையாய் தெருள நான் மறை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியே நாதரி தழைத்தாள் அதந்துவே என்று அருளாயே அருளனே அடியே நாதரி தழைத்தாள் அதெந்துவே என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவசிவ 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த பாடல்ல நமக்கு சுவாமி சொன்னது மருளனையின் மனத்தை மயக்க அறநோக்கி. இந்த மனது எப்பொழுதுமே மயக்கத்துக்குள்ளேயே இருக்கும். அப்பேற்பட்ட இந்த மயக்கத்தை இந்த மயக்கமுடைய இந்த மனத்தை அந்த மயக்கத்தை நீக்கணும் அப்படின்னா இறைவனுடைய திருநோக்கம் போதுமா? இறைவன் பார்த்தாலே இந்த ஆன்மாவுக்கு மயக்கம் போயிடுமா? அப்ப நீங்க கேட்கலாம், இறைவன் இவ்வளவு நாள் பார்க்கலையா அப்படின்னு கேட்டா, இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கான். இறைவனோட நோக்கமும் நம்ம நோக்கமும் ஒண்ணு சேரும் போதுதான் அவன் நம்ம மேல பார்க்கிறான்ற அந்த பாவனையே நமக்கு வரும். அதனாலதான் சிவபூசை நாம் செய்யணும். சிவபூசை செய்யும் போது இறைவன் நம்மளுடைய அந்த அருள் அனுபவம் நமக்குள்ள பதியும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம தொடர்ந்து சிவபூசை செய்யலாம்னு நினைச்சோம். கிட்டத்தட்ட யாருமே செய்ய முடியாத அளவுக்கு 4.5 மணிக்கு 2 மாசமா தொடர்ந்து சிவபூசை செய்து அதை ரொம்ப அருமையா எல்லா அடியார்களும் செய்தாங்க. அது வாழ்க்கையில மறக்கவே முடியாது. உண்மையிலே சிவபூசை செய்யலாம், ஆனா 4:30க்கு எந்திரிச்சு செய்யணும் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் அடியேன் செஞ்சதே இல்லை. இந்த 60 நாள்ல ஒரு 4 நாள் விட்டுருப்பேன். மித்தபடி 56 நாளும் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ரொம்ப அருமையான இதா இருந்தது. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு, இரவு தொடங்குற தூங்குறதுக்கு 12 மணி 12:30 ஆயிடும். திரும்ப 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறதுனால அப்படியே ஸ்டேஜா ஒரு 50வது 55வது நாள்னா டயர்ட்னஸ் அப்படியே அதிகமாயிடுச்சு. ஏன்னா தூக்கம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல முடியலைன்ற மாதிரி இங்க வேலைப்பளுவும் அதிகமா இருக்கிறதுனால அப்படியே டயர்ட் ஆயிட்டு இருந்தாலும் அப்படியே வைராக்கியமா செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு முடிச்சாச்சு. அது போக நம்ம 30 நாளும் திருவம்பாவை தொடர்ந்து பேசியது, இது மாதிரி நிறைய ஓவர்லோட் பண்ணிக்கிட்டோம். அதனால தொடர்ந்து ஒரு மாதிரி உடல் சோர்வு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால இன்னைக்கு இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு அப்படியே தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் அப்படியே பிளான் பண்ணிருக்கேன். வேற எந்த இதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு வேற வழி இல்லை. இன்னைக்கு நினைச்சேன் இருந்தாலும் நம்ம எந்த சூழல்லையும் திருவாசக சிந்தனை குருநாதர் சொன்ன மாதிரி யாருமே வராட்டினாலும் அடியன் பேசி அனுப்புறதுக்கு தான் தகுதி இருக்கே தவிர லீவ் விடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா அதுவாவே லீவ் ஆகுது. சில சமயம் நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது, கரண்ட் எல்லாம் போயிடுது. அந்த டைம்லாம் லீவா போயிடுறதுனால நம்ம பணம் வேணாம்னு சொல்லி அவ்வளவு கடுமை. இப்பயும் அடியனுக்கு இன்னைக்கு காலையில இருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம், இரவும் ஒரு மத்தியானம் 4 மணி நேரம், 8 மணி நேரம் தொடர்ந்து வகுப்பு இருந்தது. அது எடுக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. எல்லாம் பெருமாளுடைய பெருங்கருணை. ஆக இந்த சிவபூசையின் மூலமாக நாம இறைவன் நம்மை நோக்குகின்றான் என்ற உணர்வை நாம பெறோம். அதுதான் சிவபூசையில நாம பெறுகின்ற பெரிய உணர்வு. இறைவன் நம்ம நோக்குறான், நாம அவனுடைய பார்வையில கலக்கலாம் அப்படின்னு நினைச்சு செய்கின்ற அந்த பெரும் தவம் தான் இந்த சிவபூசையினுடைய நோக்கம். அடியார்கள் யாராவது ஒருத்தவங்க நம்ம குழுல இணையலாம்னு போட்டு விடுங்க. ஏன்னா மக்களுக்கு, ஏன்னா அடியார் ரொம்ப லேட்டா தான் அனுப்பிச்சேன். இணையலாம்னு ஒரு அடியார்கள் இணையலாம்னு ஒரு செய்தி போட்டு விடுங்க. நிறைய பேருக்கு தெரியாம போடுங்க. அப்போ இது முக்கியமான செய்தி. அப்போ பெருமான் என்ன பண்றான்னா மறுமையோடு இம்மையும் கெடுத்த. பெருமான் என்ன பண்றான்னா மறுமை, இம்மை அப்படின்னா இந்த பிறவி, மறுமை அப்படின்னா மறுபிறவி. நாம போன அமர்வுல சொன்ன மாதிரி அம்மைன்னு ஒண்ணு சொன்னோம்ல. அம்மைன்னா என்னது? இறைவனோட திருவடியில அமர்ந்து இருக்கக்கூடிய அது நிலைப்பாடு, அது அம்மைன்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ இம்மை மறுமை என்று சொல்லுகின்ற அந்த 2 விஷயத்தையும் நம்மளுடைய பெருமானுடைய பெருங்கருணையினால நாம சிந்திக்கிறோம். ஒரு நிமிஷம் சாமி. ஆக மறுமையோடு இம்மையும் கெடுத்த. இந்த மறுமை அப்படின்னு சொல்லுகின்ற மறுமையோடு இந்த பிறவி, பருப்பிறவியும் இந்த பிறவியும் சேர்த்து கெடுத்த இந்த சிவபெருமான் யார் அப்படின்னா பொருளனே. அவன்தான் பொருள்களுக்கு உரியவனாக இருக்கின்றான். சிவபெருமான் பொருள்களுக்கு உரியவன். எல்லா பொருள்களுக்கும் உரியவன் யார் அப்படின்னா சிவபெருமான் ஒருவன் தான். அவன் தான் உடையாய் என்ன எல்லா பொருள்களையும் உடமையா கொண்டவன். சிவபெருமானுக்கு உடைமை இல்லாத பொருள் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு சடப்பொருளும் உடைமைதான். நம்ம பெருமான் பாத்தீங்கன்னா அவனை அட்டமூர்த்தி ஆனந்த அழகன்னு சொல்லுவோம். சிவபெருமானை
அட்டமூர்த்தி ஆனந்த அழகர்னு சொல்லுவோம். அதாவது அவன் 8 வித இதுல இருக்கான். இதுல சூரிய சந்திரன் 2 சுடர்கள்ல இருக்கான், பஞ்சபூதங்கள்ல இருக்கான், ஆன்மாக்கள்ல இருக்கான். சுடர்கள் 2, பஞ்சபூதங்கள் 5, ஆன்மா 1. இது 5 8 இடங்கள்லயும் சிவபெருமான் எழுந்தரலாம். இதை பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் சடப்பொருள் தான். சூரிய சந்திரன் என்ற சுடர்களும் சடப்பொருள் தான். இந்த சடப்பொருள்களையும் தன்னோட வச்சிருக்கிறவன் அந்த பெருமான். அந்த சராசரத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியது சிவபெருமான். ஆகவே சிவபெருமான் பாத்தீங்கன்னா அவனுக்கு எல்லா பொருளும் உடையவன். அதனால அவனுக்கு பொருளனேன்னு சொல்றாங்க. அவனுக்கு பொருளனே. இன்னொன்னு பொருளனேன்னா, இந்த உலகத்துல நாம எல்லாத்துக்கும் பொருள் இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பொருள் இருக்கா? நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு பொருள் கிடையாது. பொருளற்ற வாழ்க்கையும் பொருளற்ற நிலையும் என்னை துரத்துதே அப்படிங்கிற மாதிரி பொருளற்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல நாம செய்கின்ற எல்லா செயலுக்கும் பொருள் இருக்கான்னு கேட்டா பொருள்னு சொல்ல முடியாது. இப்போ அது மாதிரி நம்ம வாழ்கின்ற வாழ்க்கைக்கே பொருள் இல்லைன்னா மத்த எல்லாத்துக்கும் பொருள் இல்லாமலே போகுது. அப்போ எதுதான் பொருள் உடையது அப்படின்னா சிவபெருமான் ஒருவன் தான் பொருள் உடையவன். பொருள்னா என்ன? அர்த்தம் உடையவன். அவன் ஒருத்தன் தான் அர்த்தம் உடையவன். அவனுக்கு தான் எல்லா விதமான அந்த நிலைகளும் உண்டு. அப்போ சிவபெருமான் ஒருவன் தான் பொருளன். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு பொருள் சிவபெருமான் தான். நம்ம வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொருளாக இருப்பதும் சிவபெருமான் மட்டும்தான். அப்பேற்பட்ட அவனை பொருளனேன்னு சொல்றாங்க. அப்ப சிவபெருமான் தான் எல்லா உயிர்களுக்கும் பொருளாக இருக்கின்றான். பொருள்னா அவன் தான் எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் அறம் செய், அதாவது அந்த உயிர்களுக்கான அருள் நிலையை தருபவனாக இருக்கின்றான் நம்மளுடைய சிவபெருமான். அப்ப அவன் தான் பொருளனே அப்படின்னு சொல்றோம். புனிதா அப்படின்றோம். அவன் மட்டும்தான் புனிதன் இல்ல, அவன் மட்டும் செய்கின்ற எல்லா செயல்களும் புனிதமான செயல்களா இருக்கு. அவன் புனிதன் தான் என்ன அர்த்தம்னா, அவன் சிவபெருமான் நமக்கு சிவபெருமான் அவன் ஏதாவது ஒரு செயல் செய்தான்னா அதுல பாவம் என்ற செயலே இருக்காது. அவன் எல்லாமே புண்ணியம் என்ற செயல். பாவமும் புண்ணியமும் இல்லாத ஒரு நிலைக்கு பேர் தான் புனித நிலைன்னு பேர். ஏன்னா பாவ நிலையிலையும் நமக்கு பிறப்பு உண்டு, புண்ணிய நிலையிலையும் பிறப்பு உண்டு. இந்த பாவ நிலைக்கும் புண்ணிய நிலைக்கும் இல்லாத ஒரு சிவநிலைக்கு பேரு புனிதத்தன்மை, புனிதன்னு சொல்லுவோம். அந்த புனிதன் என்பது என்ன அப்படின்னா சிவபெருமான குறிக்கும். ஏன் அப்படின்னா அவன் செய்கின்ற எந்த செயல்லையும் பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. ஏன்? அவன் எந்த விதமான உணர்வுக்குள்ளேயும் நின்று எந்த விஷயத்தையும் செய்யறதில்லை. அவன் நல்லது செஞ்சாலும் தான் செஞ்சேன்னு செய்யல. அதனால அவனுக்கு எந்த வித. அப்போ சிவபெருமானுக்கு புனிதன் அப்படின்னு பேரு. அப்ப பொருளனே புனிதா. பொங்குவால் அரபம். அப்போ அங்க என்ன இருக்கு சிவபெருமானுடைய சடையில? என்னன்னா பொங்குவால் அரபம், அதாவது சீறுகின்ற பாம்பு. அவன் தலையில என்ன இருக்கு? பொங்குவால் அரபம். கங்கை நீர் தங்கு செஞ்சடையான். கங்கை நீர் அங்க இருக்கு. என்ன சொல்றாரு சுவாமி இதுல இருந்து அப்படின்னா, சீறுகின்ற பாம்பு, பாம்பை கண்டா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பாம்பை தலையில வச்சிருக்கான் பெருமான். அது நார்மலா இருக்கிற அந்த பாம்பு சீறிக்கொண்டேதான் இருக்கு. அப்ப அந்த சீறுகின்ற பாம்பு எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த ஆணவத்தை குறிக்குது. ஆணவம், அந்த அறியாமையா இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற ஒரு சிந்தனையா இருக்கட்டும், அதெல்லாம் அந்த சீறுகின்ற பாம்பு. கங்கை பொங்குவால் அரவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் அப்படின்னா இந்த கங்கை நீர் எதை குறிக்குது அப்படின்னா, கங்கையும் அவன் என்ன பண்ணா, சிவபெருமான் தலையில கங்கை வச்சிருக்கானே அது எதை காட்டுது சுவாமி? நீங்க தான் சொல்லணும். சிவபெருமான் தலையில கங்கை வச்சிருக்கான்ல அது எதை குறிக்குது? கங்கையினுடைய ஆணவத்தை தான் தாங்குறான் தலையில. ஆமா. அப்ப இது என்ன குறிக்குது? அவன் என்ன குறிக்குது? சிவபெருமான் இருக்கிற அந்த தலையில இருக்கிற கங்கை பொதுவான அர்த்தம் என்ன சொல்லுது நம்மளுக்கு? சிவபெருமானுடைய அந்த கங்கை தலையில தாங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சி எதை சொல்லுதுன்னா, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க. நம்மளுடைய எல்லா வேகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலுடையவன் சிவபெருமான்னு சொல்லுவதுதான் அவன் தலையில கங்கை வச்சிருக்க காட்டு. அவன் தலையில நாகம் வச்சிருக்கிறது எதை காட்டுனா, யாருக்கு எந்த செருக்கு வந்தாலும் அந்த செருக்கை அடக்கி அவர்களை நீக்க. அப்போ இந்த செருக்கு நீக்கிறது தான் எதை காட்டுது? செருக்கா இருக்கிறவங்கள தடை செய்பவன், செருக்கை தடை செய்வதுதான் அவன் தலையில இருக்கக்கூடிய அந்த பொங்குவால் அரவமும் கங்கை நீரும் நமக்கு தருவோம். கங்கையில நீராடுனா நம்முடைய பாவம் தொலைதுன்னா என்ன அர்த்தம்? கங்கையில நீராடும் போது ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன எண்ணம் இருக்கணும்?
செருக்கு இருந்தால் சிவபெருமானோடு சேர்ந்தால் செருக்கு நீங்கும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு கண்கூட காட்டுவதுதான் கங்கை நதி. அந்த கங்கை நதியில மூழ்கும் போது எப்படி கங்கைக்கு செருக்கு இல்லாமல் போனதோ அது போல எனக்கு எந்த செருக்கும் இருக்கக்கூடாதுன்னு மூழ்கி எந்திரிச்சா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போகும். அதுதான் கங்கை பாவம் தெரியும். நம்ம வெறுமனே சும்மா நமக்கு இருக்கக்கூடிய செருக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம நீங்க ஒண்ணும் இல்ல செருக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம கங்கையை நினைச்சு வீட்டுல இருக்கிற தண்ணி எடுத்து நீங்க மூழ்கினாலும் நீங்க குளித்தாலும் அதுவும் உங்களுக்கு பாவத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலை கூடிய, அதுவும் கங்கை நீராக மாற்றேன். நம்ம கையில இருக்கிற நீர் எப்ப கங்கை நீராக மாறும் அப்படின்னா, நான் இனிமே செருக்கோட இருக்க மாட்டேன், சிவன் திருவடிக்கே சேருவேன்ற நினைப்போடு நீங்க எந்த தண்ணியை கையில எடுத்தாலும் அது கங்கை நீர் தான். ஏன்? கங்கையும் அதே தன்மையில தான் நிக்கிறான். கங்கையும் தான் செருக்கோட இருந்தவ இனிமே செருக்கோடு இருக்க மாட்டேன், எங்க அப்பனோட தான் சேர்ந்து இருப்பேன்னு அவ சேர்ந்து இருக்கிற மாதிரி நாம அந்த நினைப்போடு நீங்க எந்த நீரை எடுத்தாலும் அது கங்கை நீராக தான் சமம் அப்படின்றதுனால அந்த கங்கை இங்க சொல்றாங்க. அப்போ இந்த அருள் பத்து எதை குறிக்கின்றதுன்னா, அந்த அருள் பத்து நமக்கு மகாமாய சுத்தியில இருந்து, இந்த மகாமாய சுத்தியில இந்த செருக்கு நீங்குதலும் ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் நீங்கிடலாம் இல்ல, எல்லாத்தையும் நான் எனது காம குரோத மத மாச்சரியம் எல்லாம் நீங்கினாலும் ஒண்ணு நீங்காது இல்ல. ஒரு பேச்சுக்கு எல்லாம் கவனிங்க, ஒரு முக்கியமான செய்தி கவனிக்கிறேன். இப்ப நான் 6 நோயில இருந்து நீங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு 6 நோய் என்கிட்ட இருக்கு இல்ல, காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் லோபம் மோகம் அப்படிங்கிற 6 நோய். 6 நோய் நீங்கிறவன என்ன நினைப்பு வரும் நம்ம எல்லாத்துக்கும்? என்ன நினைப்பு வரும்? எனக்கு எல்லா இதுவும் கஷ்டமான இந்த 6 நோய்களை நீங்கிட்டேனேன்ற நினைப்பு கூட என்னதான் ஒரு செருக்கு தானே. என்ன மாதிரி யாரும் வர முடியாது, என்ன மாதிரி சிவபெருமான. இப்போ சிவபெருமான்ட்டே நின்னாலும் சிவபெருமான் கிட்ட என்ன வந்துருது? ஒரு சின்ன செருக்குன்னு என்ன, நான் நல்லா படிக்கிறேன், நான் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ற செருக்கு வருவதுதான் என்னது நமக்கு. அந்த செருக்கு நீங்குதலைத்தான் இந்த பாடல்ல இந்த கங்கை நீர் அப்படிங்கிறதையும் பொங்குவால் அரவத்தையும் நான் சொல்றேன். இந்த பொங்குவால் அரவமும் கங்கை நீரும் பெருமானுடைய தடைமுடியில் இருக்கிறது என்னன்னா, நம்ம தலைக்கு எப்பெல்லாம் செருக்கு ஏறுகின்றதோ அப்பெல்லாம் சிவத்தோடு கலந்து நாம் செருக்கு நீக்கி கொள்ளணும். செருக்கு நீக்கினா இறைவனோட திருமுடியில அலங்கரிக்கலாம், சேரலாம் அப்படிங்கிற பெரும் செய்தியை சொன்னதுதான் அந்த கங்கையும் அந்த பொங்குவால் அரவம். ஆக அந்த வார்த்தையை சொல்றாரு சாமி. கங்கை நீர் தங்கு பொருளனே புனிதா பொங்குவால் அரவம் கங்கை நீர் தெங்கு சடையாய். கங்கை நீர்ல இருக்கக்கூடிய பெருமானை தெங்கு சடையாய் தெருளனான் மறைசேர் திருப்பெருந்துறையில். இங்க தெருளனான்ற வார்த்தையை சொல்றாரு. தெருளனா தெளிவடையன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம மனதானது ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டி உழப்பிக்கிட்டே இருக்கும், அது என்ன ஆகாது, தெளிவடையவே அடையாது. தெருள நான் அப்படின்னா தெளிவடைய நான். எது தெளிவு தரும்? தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு, குருவின் திருநாமம் சிப்பல் தெளிவு, குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு, குரு சிந்தித்தல் தானேங்க ஐயா. ஆக தெளிவு என்பது எதை கொடுக்கும் அப்படின்னா, குருநாதருடைய பார்வை, குருநாதருடைய வடிவத்தை சிந்தித்தல், குருநாதருடைய சொற்களை காது, இதெல்லாம் தெளிவு தரக்கூடிய ஒரு விஷயம். ஆக இந்த தெளிவு என்பது எதை குறிக்குது அப்படின்னா, அது குருநாதருடைய அந்த வடிவத்தை சேர்வதுதான் தெளிவு அப்படின்றோம். அப்ப இந்த தெளிவு பெறுவதற்காக சாமி சொல்றாரு, கங்கை நீர் தெங்கு சடையாய். கங்கை நீர் தெங்கு சடையாய், கங்கையை தன் தடையில தேக்கி வச்சிருக்கிற பெருமானே. புனிதா பொங்குவால் அரவத்தை வைத்திருக்கக்கூடிய தடையில வைக்கக்கூடிய பெருமானே, நீ எப்படிப்பட்டவன்னா, நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெருளுகின்றது மனமெல்லாம் தெளிவடையாம அங்கங்க அழகுகின்றது. திரளனான் மறைசேர் திருப்பெருந்துறையில். திருப்பெருந்துறையில எப்பயுமே என்ன ஒழிச்சுக்கிட்டு இருக்குமா, மறைகள் எல்லாம் ஒழித்து கொண்டே இருக்குமா. மறைசேர் திருப்பெருந்துறையில் செழுமல குருந்தம் மேவிய சீர். அந்த குருந்த மரத்தில எனக்கு ஏற்கனவே காமிச்சேல்ல, அந்த அருள் காமிச்சேல சுவாமி. செழுமலல் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று. இப்ப நான் என்னவா இருக்கேன்னா, தெருளுகின்ற மனத்துல மருளுகின்ற மனத்தை நீ என்ன பண்ணிட்ட, சரி பண்ணிட்ட. மருளுகின்ற மனத்துல இருட்டா இருக்கிற மனத்தை நீ பிரைட் பண்ணிட்ட. இப்ப பிரைட்டா இருக்கு, ஆனா என்ன ஆகுது, தெளிவா இல்ல. பிரைட்னஸ் இருக்கு சுவாமி. மருளுகின்ற மனத்தை மயக்கத்தை நோக்கிட்ட, மயக்கம் நீங்கிருச்சுன்னா இருள்ல இருந்து வெளிச்சம் கிடைச்சிருச்சு. ஆனா என்ன கிடைக்கல, தெளிவு கிடைக்கல. அது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய அந்த வெளிச்சம் கிடைக்கும், வெளிச்சமா இருக்கு,
எல்லாம் வெளிச்சமா இருக்கு, எல்லாம் தெரியுது இல்ல, எல்லாம் தெரியுது. இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடுக்கு தெளிவுதான் தேவை. இப்ப தெளிவும் மருள் நீக்குதலும் இருந்தா தான் நம்ம அடுத்த பயணத்துக்கு போக முடியும். இப்போ கண்ணு இருட்டா இருந்து தெளிவு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு கண்ணு மூடிட்டாச்சு, நல்ல தெளிவா நமக்கு ஞாபகம் இருக்கு, 10 அடியில தண்ணி இருக்கு, 20 அடியில என்ன இருக்கு, 20 அடியில ஒரு இது சமையல் கூட இருக்கு, போய் சாப்பிடலாம், 35 அடியில பெட்ரூம் இருக்கு, போய் படுத்துக்கலான்ட்டு நமக்கு ஒரு எல்லா ஞாபகமும் தெளிவா இருந்தா இருள இருந்தாலும் தவறு இல்லை. இப்போ ஓப்பன் வெளிச்சத்துல இருக்கும், ஆனா இப்ப நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா அதுதான் எனக்கு என்ன, அது தெருளுகின்ற. அப்ப தெளிவு என்பது ரொம்ப முக்கியம். இருள்ல இருந்து நீங்குவது நல்லதுதான். அது நீங்கிறதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணணும், எப்படி செய்யணும்ன்ற தெளிவு. அப்ப அந்த தெளிவோட இருக்கிறதுக்காக எனக்கு பெருமானே, திருப்பெருந்துறையில இருந்த பெருமானே, நீ செழுமல குருந்த மேவியத்துல இருந்த பெருமானே, மறை சேருகின்ற திருப்பெருந்துறையில இருந்த பெருமானே, அப்படிப்பட்ட பெருமானே அருளனேன்ற. அருளனேன்னு சொல்றேன். அருளனேன்னா அருளுக்கு சொந்தக்காரன் யாரு அப்படின்னா சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் அருளுக்கு சொந்தக்காரன். எல்லாரும் அருள் வேணும்னு ஆட்டுதான் வாங்கணும், சிவபெருமான்கிட்ட தான் வாங்கணும். அதனால அருளனே, அருளையே திருமேனியா கொண்டவன் சிவபெருமானுக்கு. திருமேனி பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் நம்ம ஆன்மாவுக்கு எது திருமேனி? நம்ம ஆன்மா இருக்கு இல்லையா, ஆன்மாவுக்கு எது திருமேனி? நம்ம உடம்புங்க ஐயா. ஆமா, நம்ம உடம்புதான் திருமேனி. ஆன்மாவுக்கு திருமேனி உடம்பு. உடம்பு போயிடுச்சுன்னா எது திருமேனி? அதான் உடம்பு போயிடுச்சுன்னா மட்டும்தான் இருக்கும். இல்ல, ஆன்மா ஏதோ உன்னை பற்றிதான் நிக்கும், எதையும் பற்றாம நிக்காது. இந்த ஆன்மாவுக்கு உடம்பு திருமேனி. இந்த உடம்பு திருமேனி. உடம்பு என்ன திருமேனின்னா, இது தனுவிளக்கு, மாயா தனுவிளக்கு அப்படிங்கிற திருமேனி. இந்த உடம்பு போயிடுச்சுன்னா இதுக்கு என்ன திருமேனினா இருள் தான் திருமேனி. எதுக்குள்ள போயிடும்? போர்வையை பொத்திக்கிட்டு போயிடும். போர்வை பொத்தி உட்காந்துக்கிறோம். அந்த போர்வைன்றது இருள். இருள் போர்வைக்குள்ள உட்காந்துக்கிறோம். எப்படி சார் சொல்றீங்க, இதை நான் எப்படிதான் நம்புறது, நீங்க சும்மா ஏதாச்சும் சொல்லுங்க நீங்க அப்படின்னு கேட்டா, எடுத்துக்காட்டு என்னது, தினமும் தூங்குறோம்ல, உடம்பு இருக்கிறப்பவே எதை பொத்திக்குது? இது உடம்பு இருக்கிறப்ப எதை பொத்திக்குது? இருள்ன்ற போர்வை போத்திக்கிட்டு தூங்குது. இந்த ஆன்மா தூங்கல, போத்திக்கிட்டு உட்காருது. அதுக்கு ஆன்மாவுக்கு தூக்கம் கிடையாது. ஆன்மா இருளை போத்திக்கிச்சுன்னா தூக்கம். ஆன்மா இருள் இருந்து விலகி கொஞ்சம் போல அந்த வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்னா அது என்னது? அது நனவு. ஆக இந்த ஆன்மாவுக்கு இயல்பான ஆன்மாவுக்கான அறிவு தான், ஆன்மாவுக்கும் அறிவு தான் திரும்பி. ஆனா அறிவை எது மறைச்சிருக்குன்னா இருள் மறைச்சிருக்கு. இது என்ன பண்ணிருச்சுன்னா, ரொம்ப நாள் இருள் கூட இருந்தனால இது என்ன நினைச்சுக்கிச்சு, ஒரு திருடன் ஒரு குழந்தைய வளர்க்கறான், அந்த குழந்தை எப்படி இருக்கும்? திருடனாத்தான் இருக்குங்க. திருடனாத்தான் இருக்கும். ஆனா அந்த குழந்தை ராஜாவோட புள்ள. ராஜாவோட புள்ளைய தூக்கிட்டு வந்துட்டான். அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டே இருக்கான். அது என்னவாதான் இருக்கும்? திருடனாதான் இருக்கும். திருடனாதான். என்ன காரணம்? ராஜாவோட பிள்ளை ராஜாவா இருக்கணும்ல. என்ன காரணம்? திருடனோடையே ரொம்ப நாள் இருந்தனால. அதுக்கு அந்த புத்தி தான் வரும். புரியுதா? அது போல இந்த ஆன்மா அறிவினுடைய வடிவம் தான், ராஜா விட்டு பிள்ளைதான். ஆனா யாரு கூட வளர்க்கிறா? இருள் என்ற திருட இந்த ஆன்மா வளர்த்துக்கிட்டே இருக்கா. அப்படி வளர்த்துக்கிட்டே கூடவே இருக்கிறனால இது என்ன நினைச்சிருச்சு, ரொம்ப நாளா கூடவே இருக்கிறனால இதுதான் நாம சொந்தமான பொருள் நினைச்சு அது கூடயே இது வாசம் செய்வதனால இந்த ஆன்மாவுக்கு திருமேனி இருள் தான் இயல்பா. ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு திருமேனி இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முந்திரி கொட்டை இருக்கு இல்லையா, முந்திரி கொட்டைக்கு ஒரு லேயர் இருக்கும், அதுக்குள்ள ஒரு லேயர் இருக்கும், அதுக்குள்ள ஒரு லேயர் இருக்கும். அது மாதிரி வெளி லேயர் பாத்தீங்கன்னா அதுதான் ஓபன் பண்ணுவாங்கல்ல, அது ஓபன் பண்ணி கீழே போட்டுருவாங்க. அதுக்குள்ள முந்திரி இருக்கும், அதுக்குள்ள ஒரு லேயர் இருக்கும், நீங்க உடச்சீங்கன்னா திரும்ப ஒரு லேயர் வரும். சோ அது மாதிரி இந்த ஆன்மாவுக்கு அறிவு தான் லேயரு. அந்த லேயருக்கு மேல என்ன ஒரு லேயர் போட்டிருக்கு, இந்த இருள்ன்ற லேயர். அது போல சிவபெருமானுக்கு எது லேயர் அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுக்கு அருள் தான் உடம்பு. இந்த ஆன்மாவுக்கு இருள் தான் உடம்புன்ற மாதிரி அவனுக்கு அருள் தான் திருமேனி, அவனுக்கு அறிவு தான் திருமேனி. அறிவு தான் திருமேனி, அருள் தான் திருமேனி, ஆனந்தம் தான் திருமேனி. அறிவு, ஆனந்தம், அருள், இது மூணு அவனுடைய திருமேனி. இந்த ஆனந்த திருமேனியை பார்க்கறது தான் எல்லாருடைய நோக்கமுமே, அதை டச் பண்றதுதான்.
இந்த ஆனந்த திருமேனியை போய் டச் பண்ணிட்டோம்னா அதுல இருக்கிற ஆனந்தம் நமக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும். அருள் இருந்தா என்ன, இல்லாட்டி நம்ம அருளை வச்சு என்ன பண்ண போறோம்? இல்ல சொல்லுங்க, நம்ம கிட்ட ஒரு அருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாம இன்னொருத்தவங்களுக்கு அருள் செய்ய போறோமா? இல்ல, நமக்கு அருள் தேவையில்லை. அறிவை வச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்லை. ஆனா ஆனந்தம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அறிவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஏன்னா இது எல்லாத்தையும் வச்சு ஒருத்தன் கேட்டானா நல்லா படிச்சு என்ன பண்ண போற? ஒருத்தன் ஈஸி சேர்ல சாஞ்சு உட்காந்துருந்தானா, ஏன்டா இப்படி உட்காந்துருக்கியே, பின்னாடி கஷ்டப்படுவியே, என்னடா என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். சரி, படிச்சு இந்த மாதிரி வேலைக்கு போகணும், போனா நிறைய சம்பாதிக்கலாம், சம்பாரிச்சா நம்ம புள்ள குட்டின்னு இருக்கலாம், புள்ள குட்டி இருந்து அப்புறம் கடைசி காலத்துல நல்லா ஈஸி சேரை போட்டு உட்காந்து ஜாலியா பண்ணிக்கலாம். அதுதானே நான் இப்பயே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுதான் நான் இப்பயே பண்ணிட்டு இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி. நாம அறிவா இருந்து அருளா இருந்தா கிடைக்கிற பொருள் எது? ஆனந்தம் தான். அதனால ஆனந்தத்தையும் முன்னாடி பெற்று. அதனால சிவபெருமானுடைய திருமேனி என்னன்னா அருள் திருமேனி, அறிவு திருமேனி, ஆனந்த திருமேனி. அந்த 3 திருமேனியை உடையவன் சிவபெருமான். இந்த 3 திருமேனியும் 3 விதமா சாமி காமிப்பார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமா காமிச்சுக்குவார். சில பேர்த்துக்கு அருளை கொடுப்பாரு, சில பேர்த்துக்கு அறிவை கொடுப்பாரு, சில பேருக்கு ஆனந்தத்தை கொடுப்பாரு. 3மே கொடுப்பா. அப்படி அது ஒவ்வொரு ஆன்மா பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா அதை சொல்றாரு சுவாமி, அருளனேன்றார். அருளினுடைய வடிவமாகவே இருப்பவன் சிவன். அருளனேன்னு சொல்றோம். இப்போ பிள்ளையார் இருக்காரு, பிள்ளையார் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் எதுல எல்லாம் செய்வோம்? விநாயகர் எதுல செய்வீங்க? மஞ்சள்ல செய்யலாம், சாணியில செய்யலாங்க ஐயா. மஞ்சள்ல செய்வோம், சாணத்துல செய்யறோம். வேற எதுல செய்வீங்க? மண்ணுல செய்வோம், மண்ணுல செய்வோம். அப்புறம் எதுல செய்வீங்க? ஆமா, வெத்தலையில வச்சு செய்வாங்க ஐயா. வெத்தலையில செய்யறாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒண்ணு செய்வாங்க. சர்க்கரையிலேயே பிள்ளையார் செய்யலாமா? சர்க்கரையிலேயே சர்க்கரை இருக்குல்ல, சர்க்கரை தெரியும்ல, வெள்ளத்தை வச்சு விநாயகர் வைப்பாங்க ஐயா. வெள்ளத்திலேயே விநாயகர் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. நீ வெள்ளத்துல விநாயகர் செஞ்சுட்டீங்கன்னா எந்த விநாயகர் கையை பிச்சு சாப்பிட்டாலும் இனிக்குமா இருக்காதா? விநாயகர் காலை எடுத்து சாப்பிட்டாலும் எந்த பக்கம் தொட்டாலும் இனிக்கும் இல்லையா? அது போல இறைவனுடைய திருமேனி அருளாக இருப்பதுனால அவனை எப்படி நீங்க தொட்டாலும் அவனுடைய அருள் உங்களுக்கு வரும். அவனுடைய அருள் என்பது அப்படித்தான் வரும். அப்பேற்பட்ட அருளுடையவனாக சிவபெருமான், அருளையே தன்னுடைய வடிவமாக உடையவனாக சிவபெருமான் இருக்கான். அப்பேற்பட்ட ஆற்றலுடையவன் அருளனை. அடியேன் ஆதரித்து அழைத்தார். நான் அவனை அழைத்தேன் அப்படின்னா அதந்துவே என்றருளா, எனக்கு நான் இருக்கேன்னு நீ சொல்லு சுவாமி. ஏன்னா நான் இப்போ என்ன நிலைமையில இருக்கேன் தெரியுமா? நான் ரொம்ப மருளுகின்ற மனத்தை நீ சரி பண்ணிட்ட, என்னுடைய செருக்கையெல்லாம் அடக்கி விட்டாய். மருளனே மனத்தை மயக்கர நோக்கி, என்னுடைய மருளுகின்ற மனத்துல மயக்கத்தை தீர்த்துட்ட சுவாமி. மறுமையோடு இம்மையும் கெடுத்துட்ட. நீ எனக்கு மறுபிறப்பும் கிடையாது, இந்த பிறப்பும் கிடைக்காது, ரெண்டையும் கெடுத்தாச்சு. பொருளனே புனிதா பொங்குவாள் அரவம் கங்கை நீ தங்கு சடையாய். அப்படி தன்னுடைய சடையிலே கங்கை நீருக்கும் பொங்குகின்ற வாழ் அரவத்திற்கும் நீ இடம் கொடுத்தனால என்னுடைய செருக்கையும் நீக்கி விட்டாய் பெருமானே. நான் செருக்கு நீங்கனாவும் இருக்கேன், மயக்கம் நீங்கனாவும் இருக்கேன். ஆனா ஒண்ணு இல்ல சாமி, என்னன்னா தெருளுகின்றேன், தெளிவடையவில்லை, முழுவதுமாக தெளிவடையவில்லை. அப்பேற்பட்ட என்னை தெளிவடைவதற்காக நீ என்ன பண்ற அப்படின்னா, திருப்பெருந்துறையில எனக்கு எப்படி காட்சி கொடுத்து எனக்கு குருநாதரா என்னை தெளிவுபடுத்தினாயோ. இந்த தெளிவுன்றது மட்டும் என்ன ஆகுன்னா ஒரு பொழுதா நிக்காது, ஒன்னா நிக்காது. தெளிவடைஞ்சா நல்ல தெளிவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவாங்க? நான் இப்ப ரொம்ப தெளிவாயிட்டேங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே குழம்பிடுவாங்க. நல்ல தெளிவா இருக்கேன்னு சொல்லி அடுத்த நிமிஷமே குழம்புற மக்கள். தெளிவு என்பது அப்படியே நிக்காது, தெளிவு சளிஞ்சுக்கிட்டே இருக்கும். தெளிவு என்பது என்ன ஆகும்? அப்படியே சளிங்க, நம்ம ஏத்தி உட்கார வைக்கணும் சார் தெளிவு. அது எப்பொழுது சரியாக பெருமான கரெக்டா பிடிக்குதோ அப்பதான் அந்த தெளிவு சரிப்படும். அப்ப அந்த தெளிவு என்பது நிக்காது, நிலை பெறாம அப்படியே போடிக்கிட்டே இருக்கும். அந்த தெளிவை நீ தர வேண்டும் பெருமானே. திருப்பெருந்துறையில குருநாதரா தெளிவு குருவின் திருமையை காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்வது போல குருநாதனா திருப்பெருந்துறையில எனக்கு தெளிவெல்லாம் கொடுத்தாய் பெருமானே.
அப்ப இப்ப தெளிவு நான் பெறுவதற்காக நீ அதந்துவே என்று அருளாயே, என்னை அருள் செய்ய வேண்டும். அருளாயே நான் சொல்றேன், ஆனா அருளுக்கு சொந்தக்காரன் நீதான். உடைய எந்த பக்கம் இருந்து தொட்டாலும் அருள் செய்கின்ற ஆற்றலுடைய பெருமான் நீதான். அப்படிப்பட்டார் பெருமானே நீ வந்து அருள வேண்டும் என்று சொல்லி, மருளனே மருளனே மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடிமையும் கேடுத்த பொருளனே புனிதா பொங்கு வளர கங்கை நீ தங்கு செஞ்சடையாய் தெருளனன் மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்தடைத்தால் அதந்துவே என்றருளாயே அடியனே அருளனே அடியேன் ஆதரித்தலைத்தால் அதந்துவே என்றருளாயே அப்படின்னு சொல்லி பெருமான் வந்து இந்த 9வது பாடல்ல மருளுகின்ற மனத்தை அறுக்கின்றவன் பெருமான், அவன் இம்மை என் மறுமை என்று இரு பிறவிகளை அறுப்பவன் பெருமான், அவன் நம்மளுடைய செருக்கை அறுப்பவன் பெருமான். அப்பேற்பட்ட பெருமான் தெளிவடைவதற்காக மீண்டும் மீண்டும் என்னிடம் வந்து சேர்வாய் பெருமானே. இந்த உலக மாய என்ற சக்தி என்னை தெளிவடைய விடாமல் மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே பெருமானே நான் இருக்கின்றேன் என்று எனக்கு தெளிவு செய்வதற்காக அருள் செய்ய வேண்டும் பெருமானே என்று சிவபெருமானிடத்தில் அருள் செய்கின்ற வகையிலே அருள் செய்கின்ற வகையிலே இது இந்த பாடலை நான் சொல்லி நிறைவு செய்கின்றார். ஆகவே இன்னைக்கு அடியாருக்கும் ரொம்ப குறைவு, நல்ல நாள் அப்படிங்கிறதுனால இன்னும் அடுத்த பாடல் நான் இப்பயே ஸ்டார்ட் பண்ணல. அடியன் வந்து கொஞ்சம் இதோட நிறைவு செய்யறேன். அடியனுக்குமே கொஞ்சம் களைப்பா இருக்கிறனால அது அதையும் நிறைவு செய்யறேன். அதனால இந்த அளவுல நாம இன்னைக்கு ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தெளிவடையணும்னா தொடர்ந்து நம்ம விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த தெளிவடையணும், தெளிஞ்சிட்டோம்னு கிடையாது. நம்ம இந்த ஒரு தெளிந்த நிலையா இருந்தாலும் திரும்ப இந்த மாயை வந்து நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கும், நம்மள அப்படியே உழப்பிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா மீண்டும் மீண்டும் போய் இந்த மாயைட்ட தெளிவடைந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை நம்ம மனசுல ரொம்ப தெளிவா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அந்த தெளிவு பெறுவதற்கு நாம் மீண்டும் மீண்டும் சிவபெருமானுடைய திருவடிகளையே நாம் சிந்திக்கணும், குருநாதர் திருவடியே சிந்திக்கணும் அப்படிங்கிறத தெளிவு இந்த ஆன்மாவுக்கு எளிமையில வராது. ஆனா இந்த ஆன்மா என்ன பண்ணும், மீண்டும் மீண்டும் சலிந்து கொண்டே இருக்கும், தெருக்கு நீக்கிறோம், மயக்கம் போயிரும். ஆனாலும் தெளிவு என்பது இந்த ஆன்மாவுக்கு வரணும் அப்படின்னா தொடர்ந்து நாம சிவ செய்திகளை செவிமடுத்து கொண்டே இருந்தால்தான் மிகச்சிறந்த தெளிவு நிலைக்கு நாம வர முடியும் அப்படிங்கிற அந்த செய்தியை நாம சொல்லி அடியார்கள் எல்லாம் தெளிவு பெற வேண்டும். எல்லா வகையிலும் நீங்க தெளிவு பெற்று பெருவாழ்வு பெறணும். அதுக்கு தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல நான் அடியேன் நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக அடியேனே இந்த முறை நிறைவு பாடல் பாடலான் இருக்கேன். சிவாய நம. வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அத்துணை அடியார்களுக்கும் இன்றைய தினம் உழவர் தின நாள் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்றேன். கண்டிப்பா ஒரே ஒரு செய்தி, காணும் பொங்கல் என்பது கண்டிப்பா அது நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு 2 பொங்கல் கொண்டாடுவோம், ஆனா காணும் பொங்கல் கொண்டாடுறதில்ல. காணும் பொங்கல் என்பது நம்ம உறவினர்கள்லாம் நல்லா இருக்கணும்னு ஒரு பொங்கல் வைக்கணும். கண்டிப்பா கொஞ்சம் போலவையாவது நம்ம உறவினர்கள், நம்மளுடைய தாய் தந்தையர்கள், நமக்கு உடன் பிறந்தவர்கள், அவங்க எல்லாரும் நமக்கு உதவி செய்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஒரு பொங்கல் நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா கொஞ்சமாவது பொங்கல் வேணும். அந்த நம்ம மறந்தே போயிட்டோம்.
அந்த மாதிரி விஷயம். நமக்கு எல்லாரும் தை பொங்கல் கொண்டாடுவோம், மாட்டு பொங்கல், ஆனா காணும் பொங்கல் அந்த பொங்கலை வச்சுட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டிருந்தா அவங்க கிட்ட போன் பண்ணி உனக்காக நான் சாமி கிட்ட வேண்டிய பொங்கல் நல்லா பொங்குச்சு, நல்லா வருவீங்க நீங்க அப்படின்னு சொல்லி பகை இல்லாத அந்த நிலையை உருவாக்கி எல்லாரும் நாளை காணும் பொங்கல்ல முடிஞ்சா உங்களுடைய உறவினர்கள் இல்லத்துக்கு நீங்க போங்க, இல்ல உங்க உறவினர்களை போன் பண்ணி கண்டிப்பா நீங்க வா, உனக்காகத்தான் பொங்கல் செய்யறேன், இது உன்னுடைய பொங்கல் அப்படின்னு சொல்லி யார் நம்மளுடைய உறவினர்களையோ அதாவது கூட பிறந்தவங்களையோ இல்ல இது நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு நமக்கு உதவி செய்தவங்க யாராவது ரொம்ப கடினமான சூழ்நிலையில யாராவது உதவி செஞ்சிருப்பாங்க, அவங்க வர முடியாம போனாலும் பரவாயில்ல, ஒரு போட்டோ எடுத்து அவங்க அனுப்புங்க, இந்த பொங்கல் நீ உனக்கு தான் செஞ்சேன், நீ வர முடியாது, நீ இதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றது மாதிரி சொல்லி இந்த காணும் பொங்கலை கண்டிப்பா எல்லாரும் மிகச்சிறப்பா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்ல. அது நன்றியை மனிதர்களுக்கு செய்கின்றது. முதல் நாள் நன்றி என்பது சூரியனுக்கு செய்வது, இரண்டாவது நன்றி என்பது நம்ம கூட வேலை பார்த்த ஆடு மாடுகளுக்கு செய்வது, மூன்றாவது நாள் நம்ம கூட வேலை பார்த்த சக மனிதர்கள் செய்வது. அதனால காணும் பொங்கலை மிகச்சிறப்பா நீங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி உங்க எல்லாருடைய திருவடியும் வணங்கி காணும் பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லி உங்க எல்லாருக்கும் நான் இந்த விடைபெறுகின்றேன். அடியனுக்கு ஒரு சின்ன அலுவல் இருப்பதனால அடியை நான் விடைபெறேன். அடியார்கள் இருந்து பேசிட்டு போலாம். சிவாயன திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. உத்தரவு வாங்கிக்கலாம் அடியார்கள் அமைச்சுவேன். நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா.